ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் எப்போவுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க, இன்றைக்கி காலையிலேருந்து நான் செஞ்ச வேலையை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய டெய்லி ரொட்டீன் கூட வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பார்த்திங்கன்னா வாசலில் வந்து மழை வந்துச்சு இல்லைங்களா? சென்னையில் 2 நாளாக மழைன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்த வாசல், அதில் கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு மழை வந்துச்சுன்னா சாரல் வந்து வாசலுக்கு வரோங்க. அப்படி வரக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நிலவாசலில் இருக்கிற மஞ்சள் குங்குமம்லாம் போயிடும். நம்ம இப்போ தான் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வியாழக்கிழமைனா இன்றைக்கி நைட்டு மழை வந்துச்சுன்னா அது உடனே அது ஒரு மாதிரி ஆகிடும். நமக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், 2 நாளில் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருந்ததுங்க. அதாவது மழை இல்லை, மேகமூட்டமாக இருந்துச்சு, வெயில் வரல, ஆனால் மழை இல்லை. அதனால சரி, நமக்கும் கை கால் சும்மா இருக்காது இல்லைங்களா? பார்த்தா பதன்னோம். அதனால் நாலுமே நிலவாசலில் சுத்தமாக எப்பவும் போல் நான் வந்து காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தொடச்சிட்டு நல்லா மஞ்சள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சந்தனம் இதெல்லாம் வச்சு பன்னீரில் குழச்சி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து நம்ம நிலவாசல் பார்க்கவே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. வீடே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு. இல்லைன்னா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். அது எனக்கு அப்படியா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து பொட்டு வைக்கலன்னா எப்படி இருப்போம், அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு வாரம் வாரம் வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் நான் வச்சுருவேங்க. வியாழக்கிழமை தொடச்சி விட்டுட்டு வெள்ளிக்கிழமையில் கூட நான் வச்சுருவேன். சரி, ரொம்ப குட்டியாக தாங்க கோலம் போட்டேன். ஏன்னா திடீர்னு சாரல் அடிச்சிருச்சுன்னா போயிடும் மழையில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சும்மா கம்பி கோலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தாங்க நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஒரு மாதிரி நினச்சி போட்டேன், அந்த கோலம் ஒரு மாதிரி வந்துருச்சு. நமக்கு கோலமும் அவ்வளோ வராது வேறு, இதில் கம்பி கோலம் வேறையா நான் நினச்சிக்கிட்டே போட்டேன். அது அதுக்கேற்ற மாதிரியே வந்துருச்சுங்க. இருந்தாலும் தெரிஞ்சதை வரைஞ்சி விட்டுட்டு உருளிக்கு பூ இருந்துச்சு வீட்டில். சரி, அந்த பூவையுமே வந்து அழகாக வச்சு விட்டுட்டேன். பார்க்கவே வாசல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம நிலவாசல் உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கோலம் நான் ஒரு மாதிரி போட்டால் அது ஒரு மாதிரி வந்துருச்சு. ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. குட்டியாக ஆழம் ஒரு பக்கம் கரைச்சி வச்சுட்டேன். எப்பவுமே நிலவாசலில் வந்து சுத்தம் பண்ணும்போது நான் 2மே வந்து உருளியுமே வந்து பூவே இல்லைனாலும் இந்த பக்கமும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியும் வெட்டி வேரும் வைப்பேன். இந்த பக்கம் எப்போவுமே ஆழமும் நான் வந்து கரைச்சி வைப்பேங்க. இது வந்து எனக்கு வந்து ரெகுலர் ஹேபிட்டாகவே ஆயிடுச்சுன்னா பாருங்கள். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு கொஞ்சம் சூடாக டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் டீ வந்து குடிச்சிட்டு பால் வச்சுருக்கேன். காரக்குழம்பு தாங்க இன்றைக்கி வச்சுருந்தேன். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். காரக்குழம்பு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததெல்லாம் நமக்கு பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்காக பேலன்ஸ் இருந்த அதெல்லாம் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் எல்லாமே சூடு பண்ணி ஒரு பக்கம் மிஷினில் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேங்க. கழுவி சுத்தமாக டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூடைக்கு மேலே தாங்க பாத்திரம் வருது. ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். விதவிதமாலாம் செய்கிறதே கிடையாது. ஆனாலும் பாத்திரம் மட்டும் அவ்வளோ வருது. அது எனக்கு மட்டும்தானே இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தானான்னு தெரியல. பாத்திரமும் துணியும் சேர்ந்த வண்ணமாகவே இருக்குங்க நம்ம வீடு எப்போவுமே. ஆனால் பார்க்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவங்க வீட்டில் என்ன வேலை இருக்க போகுது, ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்கிறவங்க கூட சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே கூட சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் பாத்திரம் துணி ஜாஸ்தி இருக்கும். எப்பவும் போல் நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சி நீட்டாக டெய்லி ஒர்க் மாதிரி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நீங்கள் டெய்லி செய்வீங்களான்னு கேட்டால் கம்பல்சரி டெய்லி செய்வேங்க. மஞ்சள் அதை தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளே குளிச்சுட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்காத மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகும். அடுப்பு மேலேயே நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் கோலம் இல்லைன்னா அன்னபூரணி தாயார்கிட்ட அழகாக கோலம் நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து நான் துடைக்க மாட்டேன். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை செவ்வாய் வெள்ளியில் அழகாக அந்த தொடச்சி எடுத்துகிட்டு கோலம் போட்டு அம்மாவுக்கு வந்து என்ன செய்யணுமோ பூ அதெல்லாம் மாற்றணுன்னா மாற்றுவேன். ஏன்னா காலையில் வந்து நான் எழுந்து வந்ததும் முதல்ல பால் காசுவோம் இல்லைங்களா, அதை சாமிக்கு வச்சு விளக்கேற்றிடுவேன். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு வந்து அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு 2 அகர்பத்தி வைப்பேன். அப்படி அகர்பத்தியே வைக்கலைனாலும் பால் வச்சுட்டு விளக்கேற்றிடுவேங்க அன்னபூரணி தாயாருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறதுனால தான் நான் வந்து கிச்சனில் அம்மாவை அழகாக வச்சுருக்கேன். இங்கே வைக்கிறது எனக்கு அது பூஜை அந்த
அங்கே வைக்கிறத விட இங்கே வைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லாவும் இருக்குது. இது ஒரு 1 வருஷமாக நம்ம வீட்டில் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக தாங்க, அதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் சாமிக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே தான் வச்சுருந்தேன். இந்த மண் தீபம், அதாவது இந்த செராமிக் விளக்கு வந்து நான் போன தீபாவளிக்கு தாங்க லக்ஷ்மி பூஜைக்கு வாங்கினேன். சரி, இதை இங்கே அழகாக அம்மாவுக்கு வச்சு விட்டுறலாம் அன்னபூரணி தாயாருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் பூ இருந்துச்சு, அதையுமே அழகாக வச்சு விட்டேங்க. வச்சு அந்த விளக்கு அங்கே ஏற்றி வைக்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசிக்கு பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் காலையிலேயே நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக துளசிக்கு வந்து இருந்த பூ, உதிரி பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கும் வந்து விளக்கேற்றி வச்சுருந்தேன். மேகமூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். ஆனால் வந்து நான் 10 மணிக்கு மேலே தாங்க இந்த பூஜைலாம் பண்ணேன். உள்ளவும் வந்து அன்னபூரணி தாயாருக்கும் கோலம்லாம் மாற்றினதுனால அழகாக அங்கேயும் விளக்கேற்றி வச்சு வீட்டில் 2 செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. பால் வந்து நான் குடிச்சிட்டேன் எடுத்து, காலையில் வச்ச பாலை. அதனால் செவ்வாழைப்பழம் வச்சு மறுபடியும் தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு எப்பவும் போல் சாமி படத்துக்கிட்டே நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேங்க. யாரெல்லாம் இன்றைக்கி துளசி பூஜை பண்ணிங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப பெருசாலாம் பண்ணலை, விளக்கேற்றி அகர்பத்தி மட்டும்தாங்க ஏற்றினேன். நம்மளால் முடிஞ்சால், நம்மளுக்கு வந்து நல்ல இடம் இருக்குது, பிரம்மாண்டமாக கீழெல்லாம் எடுத்து வச்சு செய்யணுன்னா நம்ம நல்லா செய்யலாம். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு இடம் கிடையாது. இங்கே வந்து செருப்பு ஸ்டாண்ட்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டு இதெல்லாம், அதனால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எனக்கு. அவங்களுக்குமே நம்ம செய்கிற சில விஷயங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால் நான் என்னால் முடிஞ்சது நம்மக்கிட்ட வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றுவேங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நான் வந்து அதாவது ஒரு 11 மணி வரைக்கும் செஞ்ச வேலைகள் இதுதாங்க. என்னுடைய வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ரொட்டீன் என்னால் முடியும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.